ஹலோ மை மேட்ஸ், நாம இந்த வீடியோவில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல 3 ஆண்டு LLB சட்ட படிப்பிற்கான கலந்தாய்வில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்யறது, கவுன்சிலிங்ல எப்படி கலந்துக்கிட்டு விருப்பப்பட்ட காலேஜ்ல சீட்டு வாங்குறது, அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் கலந்துக்கிட்ட பிறகு அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், காலேஜ்ல போய் எப்படி அட்மிஷன் ஆகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தியும் நான் டீடைல்டா இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன். நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த தகவல் LLB சட்ட படிப்புகளுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபர்தரா வரப்போற செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் கவுன்சிலிங் வரைக்கும் கூட போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகவல் அப்படியே அவங்களுக்கும் பொருந்தும். அதனால வீடியோ பார்க்குற நீங்க கவனமா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க், மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க், இது ரெண்டும் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்ய சொல்லி யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து இமெயில் வந்திருக்கும். இந்த இமெயில் உங்களுடைய இன்பாக்ஸ்ல இருக்கும், இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஸ்பாம் செக்ஷன்ல இருக்கும். எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் உங்ககிட்ட இருக்கிற பட்சத்துல நிச்சயமா இந்த இமெயில் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க இன்பாக்ஸ்ல இல்லன்னு சொன்னா ஸ்பாம் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயில் ஆப்ல இருக்கும். இந்த இமெயில்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இப்படிதான் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். இதுல நீங்க 3 இயர் LLB சட்ட படிப்பு இருக்கு, கவுன்சிலிங் கலந்துக்க நீங்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, ரீப்ளே மெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கீழே பார்த்தோம்னா ஆவணங்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்க சாஃப்ட் காப்பியா கன்வெர்ட் பண்ணணும், அதாவது PDF நீங்க கன்வெர்ட் பண்ணி இங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த இமெயிலுக்கு நீங்க இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இமெயில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட், TC சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட். இப்போ ஒரு சிலர் கிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்காது, அவங்க கிட்ட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும். அப்ப அவங்க கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லைன்னா பிரச்சனை இல்ல, அதை அனுப்ப வேண்டியது இல்ல. அதுக்கு பதிலா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டை அவங்க அனுப்பலாம். அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இல்லாதவங்க டிகிரி சர்டிபிகேட் இருந்தா அதை அனுப்பலாம். இல்ல டிகிரி சர்டிபிகேட் இல்ல ப்ரொவிஷனல் தான் இருக்கு அப்படின்னா நீங்க டிகிரி சர்டிபிகேட்டுக்கு பதிலா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நீங்க அனுப்பலாம். ஏன்னா இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதனால இது இல்ல அப்படின்னா நீங்க அந்த சர்டிபிகேட்டை நீங்க அனுப்பிக்கலாம். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருந்து ஸ்கேன் பண்ணணும். உங்ககிட்ட ஒருவேளை ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல, அதுக்கு பதிலா அதோடைய கலர் ஜெராக்ஸோ அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் நீங்க ஸ்கேன்டு காப்பியா சென்ட் பண்ணணும். இந்த ஸ்கேன்டு காப்பியை பொறுத்த வரைக்கும் இங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் தனித்தனியா நீங்க PDF பண்ணிக்கோங்க. அந்த PDFல ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ 10th மார்க் ஷீட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி PDF பண்றீங்கன்னு சொன்னோம்னா அந்த மார்க் ஷீட்டோட நேம் 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்ல, அதுக்கு பதிலா ஆல் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒவ்வொரு மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒண்ணா வச்சு எத்தனை மார்க் ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை மார்க் ஷீட்டையும் ஒவ்வொரு பேஜா வர மாதிரி ஒரே PDFல நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் பண்ணிருங்க. இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன். நீங்க டாக்குமெண்ட் சென்ட் பண்ணதுக்கான எந்த ஒரு பதில் இமெயிலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வராது. அப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சா அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கவுன்சிலிங் டைம் அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். கவுன்சிலிங்க்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேட் அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க அங்க அந்த கேண்டிடேட் லாகின்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க லாகின் பண்ணுங்க. கேண்டிடேட்ஸ் லாகினை பொறுத்த வரைக்கும் நீங்க வெப்சைட்ல 2 இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க லாகின் பண்ண முடியும். ஒன்னுத்துல நீங்க கம்யூனிட்டி ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். அங்க உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்களே தவிர அங்க நீங்க கவுன்சிலிங் கலந்துக்க முடியாது. நீங்க கவுன்சிலிங் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும், டிஸ்பிளே பண்ற இந்த இடத்துல உங்களுக்கு அது இருக்கும். இந்த வெப் பேஜுக்கு நீங்க இதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு இங்க கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்கும். இந்த கேண்டிடேட்ஸ் லாகின்ல நீங்க லாகின் பண்ணணும். இந்த கேண்டிடேட்ஸ் லாகின் கவுன்சிலிங் டைம் அப்போ மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இங்க லாகின் ஆகும், மத்தவங்களுக்கு ஆகாது. ஆனா கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு எல்லாருக்குமே அங்க லாகின் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல கவுன்சிலிங் டைம் அப்போ மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். இந்த கேண்டிடேட் லாகின்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து நீங்க கவுன்சிலிங் டைம் அப்போ நீங்க
லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய டீடைல்ஸ் அப்ளிகன்ஸ் டீடைல்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு preference லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த preference லிஸ்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து கொடுக்கணும். உங்களுடைய முன்னுரிமை அடிப்படையில எந்த காலேஜுக்கு நீங்க அதிக முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில நீங்க preference கொடுக்குற மாதிரி வரும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே மொத்தம் 22 சட்ட கல்லூரிகள் இருக்கு. இதுல 14 அரசு சட்ட கல்லூரிகளும் 8 தனியார் சட்ட கல்லூரிகளும் இருக்கு. இந்த சட்ட கல்லூரிகளுக்கான preference நீங்க அங்க கொடுக்குற மாதிரி வரும். இந்த preferenceல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா காலேஜை சூஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் அது மாணவர்களோட விருப்பம் தான். ஒரு சிலர் வந்து அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்கணும் விருப்பப்படுவாங்க, அல்லது அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கம் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் வெளியே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. நீங்க எப்படி விருப்பப்பட்டாலும் சரி, நீங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில நீங்க மிகவும் தெளிவா லா காலேஜஸை சூஸ் பண்ணணும். தெளிவா அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு சில லா காலேஜஸ்ல ஹாஸ்டல் வசதி இருக்கும், ஒரு சில இதுல வந்து ஹாஸ்டல் வசதி இருக்காது. அப்படி ஹாஸ்டல் வசதி இருந்தாலும் அது கல்லூரி வளாகத்துக்கு உள்ள இருக்காது, வெளியே இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏற்கனவே யூடியூப்ல நான் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ் உடைய டீடைல்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோல ஒவ்வொரு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் உடைய சீட்ஸ் எவ்வளவு, அது எங்க இருக்கு, ஹாஸ்டல் வசதி இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அது காலேஜுக்குள்ள இருக்கா வெளியே இருக்கா, எல்லாத்த பத்தியும் கிளியரான வீடியோ வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோவை பாருங்க. தனியார் சட்ட கல்லூரிகளுக்கு மட்டும் தனியா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுல கவுன்சிலிங் வழியா போறவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் வசதி இருக்கா, ஹாஸ்டல் வசதி இருந்தா ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் பத்தி நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இந்த 2 வீடியோவும் நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல் 10 சட்ட கல்லூரிகளை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா மிகவும் கவனமா தேர்வு செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இதுல உங்களுக்கு வந்து மோஸ்டா முதல் 6 அல்லது முதல் 7 சட்ட கல்லூரிகளிலே உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். ஆனா நீங்க ஏன் கவனமா இதை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 ஆண்டு LLB சட்ட படிப்புல கவுன்சிலிங்ல கலந்துகிட்ட நிறைய பேர் இந்த தவறை செஞ்சிருந்தாங்க. அவங்க ஒரே ஒரு லா காலேஜ் மட்டும் preference கொடுத்துட்டு மத்த எதுக்குமே preference கொடுக்காம வந்துட்டாங்க. கவுன்சிலிங்கும் முடிஞ்சது. அவங்க preference கொடுத்திருந்த அந்த லா காலேஜுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க சூஸ் பண்ண அந்த ஒரு லா காலேஜ்ல சீட் ஃபில் ஆயிட்டனால அவங்களுக்கு சீட் அலாட் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்க ப்ரெஃபரன்ஸ்ல ஒரே ஒரு லா காலேஜ் தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க 22 சட்ட கல்லூரிகளுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போறவங்களா இருந்தீங்கன்னா முதல் 10 சட்ட கல்லூரிகளுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது கூடுதலான கவனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. அடுத்து 11ல இருந்து 22 காலேஜஸ்க்கு நீங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதும் நீங்க கவனமா தான் கொடுக்கணும். ஆனா முதல் 10 சட்ட கல்லூரிகளுக்கு கூடுதல் கவனத்தை கொடுத்து நீங்க preference கொடுங்க. ஒருவேளை நீங்க செகண்ட் கவுன்சிலிங் அல்லது தேர்ட் கவுன்சிலிங் போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் முதல் 15 அல்லது 20 சட்ட கல்லூரிகளுக்கு கூடுதல் கவனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து preference கொடுங்க. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய preferenceக்கும் கவனம் தேவை. ஆனா முதல் கொடுக்கக்கூடிய இந்த 15 அல்லது 20 சட்ட கல்லூரிகளுக்கு கூடுதல் கவனத்தை கொடுத்து நீங்க preference கொடுங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து மெரிட் மார்க் இருக்கு அப்படிங்கறதுனால முதல் 2 சட்ட கல்லூரிகளை மட்டும் தேர்வு செஞ்சுட்டு மெத்தடெல்லாம் ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்க. பிரைவேட் லா காலேஜஸ் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சூஸ் பண்ண முதல் 2 சட்ட கல்லூரிகளுமே அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம மூணாவதா இருக்கக்கூடிய தனியார் சட்ட கல்லூரியில அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அப்படி சீட்டு கிடைக்கும் போது அந்த தனியார் சட்ட கல்லூரியில தான் அவங்க போய் படிக்கிற மாதிரி நிலைமை வந்தது. அப்போ அந்த தனியார் சட்ட கல்லூரியில இருந்து அவங்களுடைய சீட்டை வந்து அது யூனிவர்சிட்டிக்கு போய் தான் ரீஅலாட் பண்ண முடியும். அது ரொம்ப சிக்கலான வேலை. அதுக்கு தான் நான் தெளிவா சொல்றேன், உங்க விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில முதல் 10 சட்ட கல்லூரிகளை மிகவும் கவனமா தேர்வு செய்யுங்க. அங்க ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, நீங்க வெளியே போய் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தா வெளியே போய் ரூம் எடுத்து தங்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த லா காலேஜில் ஹாஸ்டல் வசதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இந்தந்த காலேஜில் வந்து போய் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. 10 சட்ட கல்லூரிகளும் கவனமாக தேர்வு பண்ணுங்க. அடுத்து இருக்கிறதையும் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஆனால் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியது இல்லை. முதல் 10 சட்ட கல்லூரிகளே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வந்து அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போனவங்களில் நீங்கள் விருப்பப்படுற சட்ட கல்லூரியில் அவங்க மெஜாரிட்டியாக சீட் எடுத்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகும். அப்போ நீங்க முதல் 15 அல்லது 20 சட்ட கல்லூரிகளை மிகவும் கவனமா தேர்வு செய்யணும். தேர்ட் கவுன்சிலிங் போறவங்களா இருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் கவனமா தான் தேர்வு செய்யணும். அப்பதான் அவங்க விருப்பப்படுற சட்ட கல்லூரியில அவங்களால சேர்ந்து படிக்க முடியும். இதுல வந்து ஒரு சிலர் வந்து பிரைவேட் லா காலேஜ் சேர்ந்து படிக்கிற விருப்பம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதே ஃபர்ஸ்ட்ல இருந்து 5, 6, 8 ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதே முழுவதும் பிரைவேட் லா காலேஜா கொடுத்து கூட அவங்க பிரைவேட் லா காலேஜ் போகலாம்.
இப்படிதான் நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை தெளிவா கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்க விருப்பப்படுற கல்லூரியில உங்களால சீட்டு வாங்கி படிக்க முடியும். இந்த கவுன்சிலிங் நீங்க செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் பிடிஎஃப்ல உங்களுக்கு தெளிவா என்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கறத மென்ஷன். அன்னைக்கு நீங்க போயிட்டு அபிஷியல் வெப்சைட்ல கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க தெரியும். அப்பதான் தெரியும். நீங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் கொடுத்துறது கிடைக்கலாம், இல்ல அது இல்லைன்னா செகண்ட் இருக்கலாம். அப்போ நீங்க லாகின் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா நீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடும். ஆனா அது யூனிவர்சிட்டிக்கு போகாது, நடுவுல ஸ்டக் ஆயிடும். எப்படி ஆன்லைன் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா செய்யறது அப்படிங்கறத பத்தி நான் LLB ஆனர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நான் டீடைலா சொல்லியிருப்பேன் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை பத்தி. அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஆன்லைன் பேமெண்ட் அமௌண்ட் தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வேரி ஆகுமே தவிர மற்றபடி அந்த ப்ரொசீஜர் எல்லாமே LLBக்கும் LLB ஆனர்ஸ்க்கும் ஒன்று தான். அதனால நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆன்லைன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யும் போதே உங்களை எந்த கேட்டகரியில கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்க நீங்க அந்த இமெயில பாத்தீங்கன்னா மெரிட்ல கூப்பிடுறாங்களா வெயிட்டிங்ல கூப்பிடுறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மெரிட்ல உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ப்ரெஃபரன்ஸ்ல இருந்து கட்டாயமா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஆனா வெயிட்டிங்ல கூப்பிடுற எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகுமான்னு கேட்டா அப்படி அலாட் ஆகாது. யாருடைய கட் ஆஃப் மார்க்ஸ் மெரிட் லிஸ்ட் மார்க்ஸ்க்கு பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஈவன் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் கீழே கூப்பிடப்பட்டாலுமே சீட் அலாட் ஆகும். ஒருவேளை வெயிட்டிங் லிஸ்ட்ல கூப்பிட்டு அவங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு சீட் அலாட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது அவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது நோ சீட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி வந்ததுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல கூப்பிட்ட உங்களுக்கு சீட் அலாட் ஆகலன்னு அர்த்தம். நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு கட்டாயமா சீட்டு கிடைக்கும். ஒன்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் யூடியூப்ல அட்மிஷன் அப்போ கட்டாயமாக உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களை எந்தெந்த வீடியோ நான் பார்க்க சொன்னனோ அந்த எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எந்த ஒரு கவுன்சிலிங்ல போற மாணவரா இருந்தாலும் சரி உங்களால ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு விருப்பப்பட்ட சட்ட கல்லூரிகளை தேர்வு செய்யறதுக்கான ப்ரெஃபரன்ஸ் மிகவும் தெளிவா கொடுத்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல அட்மிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் அட்டெண்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்க விருப்பப்பட்ட சட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்க முடியும். அதனால நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க போய் பாருங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு டவுட்டும் வராது. ஒருவேளை இப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னோம்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்.